நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னெடுப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனித யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தை போல் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார்வொழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். 98ஆம் பாடலை போடுவோம். எனக்காக யாவற்றையும் செய்பவரே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு இனி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரமேந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரமேந்தி தொழுதிடுவேன். பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீர மட்டும் அந்த விதவை விட்டு அந்த பானையில் என்னையும் மாவும் குறையவில்லை. அந்த பானையில் என்னையும் மாவும் குறையவில்லை. ஆகாயத்து பறவை கவனித்து பார், விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை. அவைகளை தீரை போட்டு பரமபிதா நம்மை அனுதினம் அற்புதமாய் நடத்திடுவார். நம்மை அனுதினம் அற்புதமாய் நடத்திடுவார். நாளைய தினத்துக்காக கவலை வேண்டாம், மதனேசு இருக்கிறார் என்றவே வேண்டாம். நாளும் தன் தினத்துக்காய் கவலைப்படும், அந்த நாளுக்கு நாளுமே அதன் பாடுகள் போதும். நாளுக்கு நாளுமே அதன் பாடுகள் போதும். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு இனி பயமில்லை உலகில்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆரம்ப பாடலாக நம் அனைவரும் எழுந்து நின்று சிறிய பாட்டு புஸ்தகம் 115வது பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவர் என்ற பாடலை நாம் பாடுவோம். Oh
அனைவரும் முழங்கால் இடிட்டு ஜெபம் செய்வோம். எங்க பரிசுத்தமான நிறைந்த ஆண்டவரே, தோராஜா, இந்த நாள் காம கூடான கூடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, நம்ம உயிரோடு இருக்கிறோமான கர்த்தாவே, உங்களோட சுத்த கிருபை கண்ணின் மணின் போல பாதுகாத்து இந்த வாரம் முழுதும் ஏசப்பா, நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலும் ஏசப்பா நீங்கள் நல்லவராக இருந்திருக்கிறீங்க. உங்க கோடான கோடி நன்றி ஏசப்பா. தோராஜா, முதலாவதாக நம்ம பாவத்தை எல்லாம் உங்க பாதப்படியில போடுறோம் ஏசப்பா. தெரிஞ்சு தெரியாத பண்ண பாவங்கள் என்னையும் இருக்குது ஏசப்பா. அந்த பாவத்தெல்லாம் நீங்க தயவாய் மன்னிங்க ஏசப்பா. நம்ம வீடுக்காக நன்றி ஆண்டவரே. நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்துக்கிறீங்க, நன்றி ஏசப்பா. நம்மளுக்கு சர்ச்சுக்கு வர ஒரு கிருபையை கொடுத்துக்கிறீங்க, உங்க நன்றி ஏசப்பா. எவ்வளவு பேர் வர முடியாத ஒரு சூழ்நிலை கர்த்தாவே, ஆனா இன்னைக்கு நம்ம ஊரோடு இருக்கிறோம்னா உங்களுடைய சுத்த கிருபை ராஜா. இதோ ஆண்டவரே, வந்துக்கிற அனைவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கஷ்டத்துல வந்திருக்கலாம், உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் ஆண்டவரே. எவ்வளவு பேர் வீட்டுல உடம்பு சரியாத இருந்திருக்கலாம் ஏசப்பா. அவங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரம் அவர் மேல இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, அவங்களுக்கு நல்ல சுகத்தை நீங்க தாருங்க கர்த்தாவே. இந்த ராஜா, இப்போ இந்த சேவன் உங்க பாதப்படியில் வைக்கிற ஏசப்பா, உங்களுடைய வார்த்தை நம்ம கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம் ராஜா. உங்களுடைய வார்த்தை மட்டுமே ஆண்டவர் நம்ம கேட்டு ஆண்டவரே, அதை கேட்டு ஆண்டை விட்டு விடாதபடி அதை நம்ம வாழ்க்கையில நம்ம அபியாசிக்க நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாம் உங்க பாதப்படியில் வைக்கிற ஏசப்பா. நம்ம இங்க வந்து எப்படியும் கஷ்டத்துல வந்தா கூட போகும்போது ஏசப்பா, ஒரு மன நிம்மதியோடு சமாதானத்தோடு நம்ம போக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த சிறு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன், நீங்க ஜீவன தகப்பனே, ஆமீன். இப்பொழுது தேவ செய்தியை கேட்குற நேரம். இந்த நேரத்தில் பிரதர் டைசனுக்கு இந்த நேரத்தை கொடுக்குறேன். தேவனுடைய நாமத்துக்கு சோஸ்திரமும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், இது ஓய்வு நாள். நம்மளை எல்லாருக்கும் இது மனமகிழ்ச்சி நாள்னு தெரியும். எனக்கு இது ஒரு ஸ்பெஷல் டே. ஏன் அப்படின்னா, நான் திருமணமாகி கிட்டத்தட்ட 4.5 ஆண்டில் நான் வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி தான் நான் வந்து செர்மன் எடுக்கிறேன். அதனால் எனக்கு இது ஸ்பெஷல். இது ஏன்னா நாளும் செப ஸ்கூல் லெசன் ஸ்டடி மட்டும்தான் எடுத்திருக்கேன். நான் செர்மன் எடுத்ததில்லை. ஆனாலும் இந்த வாய்ப்பை கொடுத்த சபை மூப்பர்களுக்கும் போதர்களுக்கும் நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் நான் டீச்சராக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் முன்னாடி போய் பேசணுன்னாலே ஒரு ஜர்க்காகும். அதுவும் இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பயம். அதனால தான் நான் தள்ளி போடுது. கலைமணி பாஸ்டர் இருக்கக்குள்ளையும் சரி, அதுக்கப்புறமும் எனக்கு அநேக வாய்ப்பு வந்துச்சு. நான் தட்டி கழிச்சிக்கிட்டே இருப்பேன். எங்கள் மாமாவும் சொல்லுவாங்க, நீ எடுப்பா அப்படின்னு. இல்லை மாமா, நான் ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா பயம். அங்கே பேசிடலாம், இங்கே வந்துட்டுன்னா டோட்டலி எல்லாம் மறந்து போயிடும். அதனால் வேண்டி அதை தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஆனாலும் தேவன் என்னை பேசும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் இல்லைங்க இல்லையா? இது ஒரு வாரமும் நம்மளுக்கு இது ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தாலும் மன வருத்தத்தை தெரியுது இருக்குது. இது யாரெல்லாம் உணர்றீங்க? ஒவ்வொரு வாரமும். ஏன்னா காலையில் பார்த்தோன்னா நிறைய பேர் வராங்க. ஆனால் ஆரம்ப ஆராதனையை பார்த்தோன்னா யாரும் வர்றதில்லை, கொஞ்சம் பேர் தான் வராங்க. இது யாருக்கெல்லாம் வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா, ஒரு பாஸ்டர் சொல்கிறாங்க. என்னன்னா, சாத்தான் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு மீட்டிங் வச்சானான். அவனுடைய எல்லா கூட இருக்கிற எல்லா தூதர்களையும் சேர்த்து, அவனுக்கு இணக்கமான இருக்கிற எல்லா நண்பர்களையும் எல்லாரையும் சேர்த்து என்ன பண்ணானா, ஒரு மீட்டிங் வச்சானா. அந்த மீட்டிங்கில் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, எல்லாரும் வந்து காடு கூட எல்லாம் நெருக்கமாக இருக்காங்க, நம்ம கூட இருக்க மாட்றாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்குது, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அது நீ என்ன பண்ணுங்கன்னா, அவங்கள இடத்துல போய் விதைச்சி விட்ருங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, காடு கூட தொடர்பு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த செய்தி அந்த அவன் கூட இருக்கிற தூதர்களுக்கு சொல்கிறான். எல்லாம் கேட்டு, அப்படியா அப்படின்னா என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆர்வமாக கேட்குறாங்களாம். அதுக்கப்புறம் சொல்கிறான், என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க, நாங்கள் என்ன போய் சொல்லணும் அப்படின்னு கேட்டதுக்கு
அவங்க சொல்கிறானா, சாத்தான் சொல்கிறானா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவங்கள பிஸியாக்கி விட்ருங்க. அவங்கள ரொம்ப பிஸியாக்கி விட்டுட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கடவுள் கூட தொடர்புலேருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டெக்னிக் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க மத்தியில் சொன்னால், இந்நாள் வரைக்கும் அது என்ன பண்ணிகிட்ருக்குன்னா நடந்துகிட்ருக்கு. நம்ம அநேக காரியங்கள் சொல்லலாம் இல்லையா, அநேக காரியங்கள் பேசலாம், சொல்லலாம், அவங்கவுங்க குடும்ப கஷ்டம். அப்படி இருந்தாலும் தேவன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்காக முன்வைத்து அவரை மட்டும் முன்னிலைப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வரணும். சரி, நம்ம இந்த நாளிலும் என்ன காரியத்தை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோன்னா, அநேக செர்மன், அநேக உபதேசங்களை நான் வந்து கேட்குறேன், பார்த்தேன், என்ன சொல்லலாம், எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி தியானிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் வந்து அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருந்துச்சு. இதை பற்றி பேசு, இதை பற்றி பேசுனேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் ஏமாத்திருக்கீங்க, யாரெல்லாம் ஏமாத்திருக்கீங்க, யாரெல்லாம் ஏமாந்துருக்கீங்க. சரி, இதுதான், இதை பற்றி தான் நான் பேசணும்னு சொல்லி நான் தேவன்கிட்ட வச்சேன். தேவன் ஒரு சில வசனங்கள் மூலமாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். சிறு ஜெபத்துக்கு மூலமாக நம்ம இந்த செய்தியை கேட்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் வாரும் எங்கள் மத்தியில் சாமி, நீ பேசும், நாங்கள் கேட்குறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை என்று நாங்கள் வேதத்திலேருந்து காணிக்கிறோம் அப்பா. தேவன் தாமே நீர் பேசும், எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய செவிகளையும் சாமி உங்களுடைய அக்கினிக்குள்ளாக எங்களை வழிநடத்தும்படியாய், இந்த வார்த்தைகளை கர்த்தாவே எங்களுடைய இருதயத்திலே தேய்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். அதாவது தேவனை வந்து ஏமாற்றுதல் ஏமாறுதல் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ணுறோன்னா படிக்க இருக்கிறோம். சரிங்களா? சரி, இந்த ஏமாற்றுதல் ஏமாறுது, ஏமாந்து போதல், ஏமாற்றுதல் ஏமாந்து போதல், இது ரெண்டும் ஒரு நெருங்கிய ஒன்றாவே வரும். அந்த வார்த்தையே ஒன்றா வரும். இப்போ நட்புன்னா பகைன்னு இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு எதிர்வினை சொல் இருக்கும். ஆனால் ஏமாற்றுதல் ஏமாறுதல் இது ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கும். இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிக்கல் தான். சரி, இந்த ரெண்டு குணங்களும் தேவன்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆராயலாம். அது இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வேட தெரியும். நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேதம் தான். நம்ம அநேக செய்தி பேசலாம், அநேக கருத்துக்களை பேசலாம், அநேக குருவும் படங்களை பார்த்து உபதேச செய்திகளை நம்ம பேசலாம், எண்ணற்ற கருத்துக்களையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சு என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனாலும் இந்த வேதம் மட்டும் இல்லைன்னா அது எல்லாம் சும்மா குப்பை. எதாக இருந்தாலும் இந்த வேதத்தின்படி நம்ம அதை தியானிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும் என்பது உறுதியாகிறது. ஏன்னா நம்ம வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்துக்கு நான் வந்திருக்கேன், இந்த ஆலயத்தில் நான் இருக்கணும், தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட நோக்கம் பரலோகம் போகிறது, நம்மளுடைய நோக்கம் பரலோகத்தை அடையிறது, தேவன் கூட நம்ம சஞ்சரிக்கிறது. ஸோ இதில் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஆலயத்துக்கு வர்றது வேஸ்ட்டு, நம்ம காணிக்கை கொடுக்கறது வேஸ்ட்டு, ஜெபம் பண்ணுறது வேஸ்ட்டு, எல்லாமே சுத்தம், ஒன்றுமே புண்ணியம் இல்லாமல் போயிடும். ஸோ இது மனதில் வச்சுட்டு தேவனுடைய இந்த வேதத்தின் அடிப்படையில் அவருடைய குணத்தை குறித்து பார்ப்போம். ஏன்னா இந்த குணம் அவர்கிட்ட இருக்கான்னு நம்ம தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், இதை பற்றி நம்ம ஆராய முடியும். ஏன்னா இந்த குணத்தை பற்றி அவர்கிட்ட இல்லை இருக்கா அப்படின்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியாது. வேதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது ஒன்று. அடுத்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாக்கோப்பு புத்தகத்தில் 1:17 வாசிங்க. யாக்கோப்பு 1:17, நன்மையான எந்த ஈவை பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சேனைகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாவொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ தேவன் வந்து மாறாதவர், அவர் நிலையானவர், அவருடைய வாக்கு எப்பொழுதும் மாறாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
அவர் மாத்திரம் இல்லை, அவருடைய நிழல் கூட ஆகுறதில்லை, மாறுவதில்லை என்பதை இந்த வசனங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா தெரிவிக்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் 1000 தலைமுறைக்கு என்ன பண்ணுறாரு? இரக்கம் செய்கிற தேவனா நம்ம இடத்துல இருக்கார். அதற்கான வேத வாக்கியம் நம்ம படித்தோம் அப்படின்னா யாத்ராம் புத்தகம் 34:6 வசனம். யாத்ராம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்போது அவர் கர்த்தர் கிருபையும் அடுத்த வசனம் மன்னிக்கிறவர் பிள்ளைகளிடத்திலும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த வசனங்களை படிக்கும் பொழுது அவர் 1000 தலைமுறைக்கு மட்டும் அவர் என்ன பண்ணுறாருன்னா விசாரிக்கிற தேவனாக இருக்காரு என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அவருடைய குணங்கள் பார்த்தா ஏராளமாக இருக்குது. சரி, நம்ம ஒரு சில குணங்களை மட்டும் நம்ம பார்த்துன்னு வரோம். இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்ன பிறகு மோசே என்ன பண்ணுவார்னா முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணுவார்? ஆண்டவரை தொழுது கொள்வதை நம்ம அந்த வசனத்துக்கு கீழே படிச்சுட்டு வந்தோன்னா பார்க்கலாம். இதே போல தான் சங்கீதக்காரனும் சொல்கிறான். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 145வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படின்னு சொல்லி இதே வசனத்தை அங்கே பேசுறது நம்ம பார்க்குறோம். அதே அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியையின் மேலும் உள்ளது, அவர் படைச்ச எல்லா படைப்பின் மேலும் அவருடைய கிருபை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குணத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் அன்புள்ள தேவன். அவரே அன்புள்ள தேவன். 1 யோவான் 4:8 சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் எப்படி இருக்காருன்னா அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லி இந்த வசனங்கள் நம்மளுக்கு அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம் தேவன் நீதி, நியாயம், உத்தமம் இது அனைத்தும் உள்ள தேவன் என்பதை வேத வாக்கியங்கள் நம்மளுக்கு தெளிவாக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? வசனம் படித்தோம் அப்படின்னா உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் அப்படின்னு சொல்லி உபாகம புத்தகம் நம்மளுக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதே இந்த நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உத்தமத்தை குறித்தும் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குறிச்சிங்க. சங்கீதம் 18:30, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? கேடகமாக இருக்கிறான்னு சொல்லி அவருடைய குணங்களை இது என்ன பண்ணுது? நம்மளுக்கு கொடுக்குது. அதே போல் ரோமர் புத்தகம் 11:33 வாசம் அப்படி சொன்னால் அவருடைய குணத்தை, அதாவது தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். சரி, இப்படியாக தேவனுடைய குணம் நம்மளுக்கு வெளிப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூரண கிருபை உள்ளவர். நம்ம கிருபை உள்ள தேவன் சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், பேசுகிறோம். ஆனால் அந்த கிருபை எப்படி வச்சுருக்காரு அப்படின்னா பூரணமாக நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? அதை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். சங்கீதக்காரன் சொல்கிறாரு அதே போல் 86 அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் பேசுவதை நம்ம பார்க்குறோம். அதே போல் பரிசுத்தமான தேவன் என்பது சேராபீன்கள் நம்மளுக்கு சொல்லுது. வேத புத்தகத்திலிருந்து சேராபீன்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் பரிசுத்தமானவர் சொல்லி ஏசாயா புத்தகத்தில் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தான் சொல்லுது, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன, அவனவன் 2 சேட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சேட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சேட்டைகளால் பறந்து. அதுக்கு அடுத்த வசனம் 3ஆம் வசனம், ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய குணத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் மாறாதவர், அன்பானவர், மிகுந்த கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர் அப்படின்னு சொல்லி அநேக அவருடைய குணத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் வேதத்திலேருந்து. ஆனால் என்றைக்குமே அவர் நம்மளை என்ன பண்ணல?
ஏமாற்றப்படலை. நம்ம ஏமாத்தலை, நம்மளையும் அவர் வந்து ஏமாற்றலை, நம்மளையும் அவர் ஏமாத்தலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ யார் இதை செய்கிறா? யாராவது ஒன்று செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும்ல, இந்த குணத்தை செய்யணும்ல, யார் பண்ணுறா அந்த இது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யார் பண்ணுறா? வேதத்துலேருந்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏமாற்றுதல் என்ற இந்த காரியம் எங்கே நடக்குது அப்படின்னா ஆதியாம் புத்தகத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஆதியாமத்தில் 3ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே யார் இருக்கா? இஸ்திரியானவள்கிட்ட போய் யார் பேசுகிறா? சாத்தான் போய் பேசுறது நம்ம பார்க்குறோம். பேசி என்ன பண்ணுறான்? தந்திரமா நயவஞ்சகமாக என்ன பண்ணுறான்? அவளை ஏமாற்றி அவளே அந்த கனியை என்ன பண்ணுறான்? சாப்பிட வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் என்ன அந்த பாவமான கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை இட்டிருந்தார். ஆனால் ஏவாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இச்சை முதலாக தான் வந்தது. இச்சை அவள் இடத்துல அந்த கனியை பார்ப்பதற்கு ருசியாக, பார்ப்பதற்கு அருமையாகவும் கண்களுக்கும் பூரிப்பாகவும் இருந்தது. ஆனால் அதை பறித்து சாப்பிடுவதற்கு எது தேவைப்படுதுன்னா ஏமாற்றுதல் என்ற வித்தை என்ன பண்ணுது? தேவைப்பட்டது. பிசாசு என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால் அவள் இடத்துல தந்திரமாக வந்து அவளுடைய இருதயத்தில் பூந்து அவள் இருதயத்தை என்ன பண்ணா? பக்குவப்படுத்தி அவள்கிட்ட பேசி அழகாக பேசி என்ன பண்ணுறான்? அவளை வஞ்சிக்கத்தக்கதாக என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கனியை சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த ஏமாற்று வித்தியை முதலாவதாக நம்ம பார்க்குறோம். இதனுடைய விளைவு என்ன என்பது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தன்னுடைய ஒரே 2 பையனில் ஒரு பையன் என்ன பண்ணாங்க? பலியாக கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இந்த உலகமே மாறுபாடாக ஆயிடுச்சு இல்லையா? முன்ன படைச்ச அந்த படைப்பு அதில் அநேக காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? மாற்றி அமைச்சத்தை நம்ம பார்க்குறோம். இஸ்திரிக்கு என்ன தண்டனை கொடுத்தாருன்னு பார்க்குறோம். ஆதாமுக்கு என்ன தண்டனை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது அவர் செய்யல, இவர்கள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இவர்கள் செய்ய பாவத்தின் நிமித்தமாக பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே யார் ஏமாற்றா அப்படி என்பதை இங்கே தெளிவாக நம்ம வேதத்திலிருந்து பார்க்க முடிகிறது. யோவான் புத்தகத்தில் 8:44 வாஸ்தவம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவர்கள் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷன் கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஏமாற்ற வைக்கிறது யாரு? இந்த ஏமாற்றுன்ற குணம் எங்கேருந்து வந்துச்சுன்னா பிசாசானவன்கிட்ட இருந்து, லூசிபர்கிட்ட இருந்து வந்ததை நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல சுவிசேஷத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோசம் போக்குற பிசாசு அப்படின்னு சொல்லி 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம். உலகத்தை மோசம் போக்குற பிசாசுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அவன் அங்கே என்ன சொன்னான்னா அந்த ஆதியில் பொய் தான் சொன்னான். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? தேவல் போய் மாறிடுவீங்க, நீங்கள் சாவலாம் மாட்டீங்க, காடு வந்து உங்களை என்ன பண்ணுறாரு? ஏமாத்துறாருன்னு சொல்லி அவளை என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால் நயவஞ்சகமாய் ஏமாற்றி அவங்க பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டதை நம்ம பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிசாசனுடைய அந்த தந்திரங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இருதயத்தையும் நம்ம முழு மனசையும் நம்மளுடைய செவியையும் நம்மளுடைய மொத்த செயல்பாட்டையும் கொடுத்துட்றோம். நம்ம நினச்சின்னு இருக்கோம் முழுவதுமாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்காக தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஆண்டவர் கூட தான் நம்ம இருக்கோம், ஆண்டவர் கூட தான் நம்ம சஞ்சரிக்கிறோம், பேசுகிறோம், ஜெபம் பண்ணுறோம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் முழுவதும் யாருக்கிட்ட போயிட்டு இருக்கு அப்படின்னா பிசாசுக்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மொத்தத்தையும் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? தலையை காமிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம போகிற காரியமாக இருக்கிறது நம்ம அறிகிறோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் பிசாசின் தந்தங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாங்க வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நம்மளுக்கு சொல்கிறது. அப்போ பிசாசு கூட எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா தேவனுடைய சர்வாங்க வர்க்கம் நம்மள்கிட்ட இருக்கணும்.
சத்தியம் என்னும் கேடகம் இருக்கணும், ஆவியின் கனிகள் இருக்கணும், இந்த வசனத்தினுடைய வார்த்தைகள் இருக்கணும். இந்த வேதம் மட்டும் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது, வேதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் நம்மள்ட்ட இருக்கணும். ஏன்னா தேவன் வார்த்தையால் தான் பிசாசை ஜெயித்ததே நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். சரிங்களா? 2 பேதுரு 3:3 சொல்லுது, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாளில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படி நடந்து உங்களை என்ன பண்ணுவாங்க? ஏமாற்றுவாங்க, நயவஞ்சகமா ஏமாற்றுவாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த வசனங்கள் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏமாற்றுன்ற வித்தை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 காரியத்தை குறித்து இவங்க சொல்கிறாங்க. அது தவிர வேறு எதுவும் அவங்க ஏமாற்ற போகிறது இல்லை. என்ன அப்படின்னா, ஒரு தனிநபர் ஏமாற்றுற அந்த குணம் இருக்குது இல்லையா, ஒரு தனி மனுஷனை ஏமாற்றிடலாம். ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஏமாற்றலாம், வணிக ரீதியாக இல்லை பணம் வாங்கிறதுனால. இந்த ஏமாற்று என்ற அந்த வார்த்தை ஆனது கொடுக்கல் வாங்கல தான் அது ஏற்படுது. ஒன்று கொடுக்குறோம், ஒன்று வாங்குகிறோம், அதில் தான் இந்த ஏமாற்று என்பதை ஒன்று ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கிட்ட உணர்ச்சி ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. உணர்ச்சி ஏமாற்றம், இந்த உணர்ச்சி ஏமாற்றத்தை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறையா சொல்லலாம். இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்கள நம்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கிட்டு இருப்பாங்க, கடைசியில் கையை விட்டுருவாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு வெக்ஸ் ஆகி அவங்க ஒரு பேதையாகிடுவாங்க, பேதையாக மாறுகிற நிலைமை இருக்குது. இது எல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா, பிசாசனுடைய தந்திரம் என்பதை பார்க்குறோம். இந்த உணர்ச்சின்னு எடுத்துக்கிட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் அநேக காரியங்களை குறித்து நம்ம பேசலாம். எவ்வளோ பொய் வாக்குறுதிகள், எவ்வளோ பொய், பித்தலாட்டம், சூது எல்லாம் செஞ்சு என்ன பண்ணுறான், ஏமாற்று இந்த வேலையை அவன் பார்த்துட்ருக்கான். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பதவிக்காக எனக்கு இந்த பதவி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவான், நான் என்ன வேணாலும் செய்வான். கடவுள்லாம் அப்புறம் ஒரு ஓரத்தில் வச்சுக்க வேண்டியதான், தேவன்லாம் ஒரு பக்கம்தான். எனக்கு பதவி வேணுமா, நான் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அந்த இடத்துல போய் நான் உட்காந்துக்கலாம், அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஏராளமானவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பதவிக்காக வேண்டி, அது என்ன பதவி வேணாலும் இருக்கலாம், நம்ம ஆலயத்தில் இருக்கலாம், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம், நம்ம வீட்டில் கூட இருக்கலாம். சரியா? வீட்டில் ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் இல்லையா, யாராச்சும் ஒருத்தவங்க வழி நடத்தணும். இப்போ அவங்கள்ட்ட அந்த வழி நடத்தல இருந்தால் தான் அந்த வீடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கும். அப்போ அந்த ஐக்கியத்துக்காக வேண்டி என்ன பண்ணுறது, என்ன வேணாலும் செய்யுது, போய் சொல்கிறது, அவங்கள எல்லாரையும் ஒருமுகப்படுத்துறதுக்கு வந்து என்ன வேணாலும் அவங்க தவறான காரியங்களை செய்யுது. இது எல்லாம் நடக்கக்கூடியது. இதெல்லாம் உணர்ச்சி ஏமாற்றம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நடிக்கிறது, போலியான ஒரு நடிப்பு நடித்து என்ன பண்ணுறதுன்னா, மக்களை ஏமாத்துறது. நல்லவங்க போல பேசுவாங்க, கடைசியில் அவங்க செய்கிறதுல என்ன இருக்கும், செய்கிறது எல்லாம் அயோக்கியத்தனம். நல்லவங்க போல நடிப்பாங்க, நல்ல பாட்டு படிவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, நல்லா டிப்டாப்பாக வருவாங்க, அவங்கள பார்த்தா பர்ஃபெக்டாக இருப்பாங்க எல்லாமே. ஆனால் என்ன பண்ணுவாங்க, நடிச்சுட்டு இருப்பாங்க. வெளியில் பார்த்தா அவங்க செய்கிறது யாருக்குமே தெரியாது. சரியா? இந்த மாதிரியான காரங்களும் நம்மளுடைய திருச்சபையில் இருக்காங்க. இதில் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது எல்லாம் வெளியில் இருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வெளியில் இல்லை, நம்மளுடைய ஆலயத்தில் நம்ம கூட நாம் இந்த வேலையை நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளவும் நம்ம செஞ்சுட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுலேருந்து விடுபட தான் நம்ம இந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா தியானிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் டிஜிட்டல் ஏமாற்றம் சொல்கிறாங்க. வணிக ரீதியில் இந்த டிஜிட்டல் ஏமாற்றம் குறித்து பார்த்தோம் அப்படின்னா, ஏகப்பட்ட மோசடி. இந்த உலகமே பணத்தை வச்சு என்னென்ன வித்தையெல்லாம் காட்டணுமோ மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கிற காரியம் பிசாசானவனால் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். பேங்க் மூலிமா நம்ம பேங்கை நம்புகிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், பேங்கை நம்புகிறோம், பேங்கை நம்பி நம்ம கடன் வாங்குகிறோம், வீடு கட்டையோ இல்லை மெடிக்கலுக்காகவோ மற்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக பேங்கை நம்பி நம்ம கடன் வாங்குகிறோம். ஆனால் அவன் போடுற வட்டி எப்படி போடுறான், எதுவுமே டிரான்ஸ்பரண்ட் கிடையாது, எதுவுமே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான், இன்டெரக்டாக வச்சுப்பான், எல்லாத்தையும் மறைமுகமாக வச்சுட்டு கடைசியாக தான் உங்களுக்கு தெரியும். அதை முடிக்கக்குள்ள தான், அந்த லோனை கட்டி முடிக்கக்குள்ள தான் உங்களுக்கு அவன் என்ன செஞ்சுருக்கான், என்ன தப்பு செஞ்சுருக்கான்றத தெரியும். எவ்வளோ ஃபோர்ஜரி! இதுக்கான சாட்சி சொல்லணுன்னா, நான் ஒரு அனுபவம், யாரெல்லாம் ஜிபே யூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா ஒரு ஆப் யூஸ் பண்ணேன், அந்த ஆப்பில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜிபே யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தோன்னா 3 ரூபா 6 ரூபா அப்படின்னு சொல்லி
நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணக்குள்ள நம்மளுக்கு அவங்க காசு கொடுப்பாங்க, அவங்க அனுப்புவாங்க. அதே போல் இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆப் நான் சொல்லலை, அதை பற்றி நான் பேசலை. அந்த ஆப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கேனர் பண்ணுன்னா உடனே 2 ரூபா 5 ரூபான்னு நம்மளுக்கு வரும். நான் ஆசைப்பட்டு ஒரு பையன் சொன்னான்னு சொல்லி நம்பி என்ன பண்ணிட்டேன், அதை இன்ஸ்டால் பண்ணி நான் பண்ணிட்டேன். ஒரு 5-6 டிரான்சாக்ஷனுக்கு 5 ரூபா 10 ரூபான்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-25 டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், ஒரு காசு கூட வரல. நம்மள்ட்ட திடீர்னு பார்த்தா ஒரு 50 ரூபா போயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. எப்படி கட் ஆச்சு, ஏன் கட் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வித்தைகளே அவன் என்ன பண்ணுறான், செஞ்சுன்னு இருக்கான். இது நான் எளிமையாக சொல்கிறேன். இதுமாரி எத்தனை குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி ஏமாந்து ஒன்றுமே இல்லாமல் கடத்தால் அவங்க குடும்பம் தூக்கு மாட்டி இறந்து அடிக்கடி நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அடிக்கடி செய்தி கேட்குறோம். அதுக்கு நம்ம முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இதில் ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஏமாற்றத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது ஏமாறுறது. எப்படி ஏமாத்துறது எவ்வளோ அயோக்கியத்தனமோ, ஏமாறுறது அதை விட கொடுமை. ஏன் அது ஏமாறுறோம்? நம்ம ஏமாத்தனுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒரு பேக் வச்சுருக்கோம், ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான், திருட்டு போயிட்டான், இல்லை எங்களை ஏமாற்றிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கடன் ஒரு 25,000 கடன் கேட்குறாங்க, கொடுக்குறோம், வாங்கிட்டு இல்லைன்றான், நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றுமே சொல்ல முடியாது அந்த நேரத்தில். எந்த சிந்தனையும் போகாது. ஐயோ ஏமாற்றிட்டாங்களே, நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ரத்தம் சிந்தி சம்பாரித்து பணத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஏமாந்துட்டோமே, நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஏமாற்றப்படுறத வந்து நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது. ஆயில்ஸ் நாள் முழுவதும் ஜீர்ணிக்க முடியாது. அவனுடைய வேலையே அதான், பிசாசனுடைய வேலையே அதான். இதுக்கு நிறைய அனுபவம் என் இடத்துல இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கள் தாத்தாவுடைய தம்பிக்கு மாட்டை விற்று 25,000 பணம் கொடுத்தாங்க. அப்போது அவர் அதை வாங்கி வாத்தியாருக்கு படிப்புலாம் முடித்து அவர் வேலைக்கு போன பிறகு பணத்தை கேட்டுருக்காரு. என்ன செஞ்சுருக்காரு, தம்பிக்காரன் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். நம்பிக்கையில் எந்த ஒரு வாக்கு மூலமும் எழுத்துப்பூர்வமான எதுவுமே இல்லை, எல்லாம் வாய் மூலமாக. எப்படி ஆதி காலத்தில் தேவன் வந்து ஆதாமும் ஏவாளையும் வாய் மூலமாக அவருடைய கட்டளை கொடுத்து நம்பிக்கையாக செஞ்சாரோ அதுபோல் அவங்க செஞ்சாங்க. கடைசியில் ஏமாத்திட்டாரு தம்பிக்காரன். 2 பேருமே, எங்கள் தாத்தாவும் எங்கள் பாட்டி 2 பேருமே பைத்தியம் கொண்டு சேர்த்தாங்க. இது சாட்சி, நடந்த உண்மை. என்னுடைய என்னை அப்பனை பெற்ற தாத்தாவுக்கும், அதாவது அம்மாவுக்கும் தந்தைக்கும் நடந்த சம்பவம் அது. சரிங்களா? இதுமாரி எத்தனை சம்பவங்களை பார்க்க. ஏன் அப்படின்னா, அதிகமான நம்பிக்கை வைக்கிறது, அதிகமான முழுமையாக நம்புறது. யாரை நம்பணும்? நம்மளை படைச்ச, நம்மளை உருவாக்கின, நம்ம கீழே சறுக்கி விழுந்தா நம்மளை தாங்குற தேவனை நம்பாம யாரை நம்புறது? பிறரை நம்புறது. அவங்கள நம்பி நம்ம ஒரு காரியத்தை செய்யுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ ஏமாந்த பிறகு ஐயோ ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்துக்குள்ளாக நம்ம சிக்கி தவிக்கிற காரியங்களை பார்க்கலாம். 2வது, அறிவில்லாமல் போகிறதுனால நம்ம ஏமாந்து போகிறோம். அறிவில்லாமல் போகிறதுனால நம்ம ஏமாந்து போகிறோம். அதில் வந்து இதே சுய பரிச்சையே பார்க்கறது கிடையாது, சுயமாக சிந்திக்கிறதே கிடையாது, நம்ம எதை யோசிக்கிறதே கிடையாது. நம்பணுமா, கொடுத்தோமா, இவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது, ஆராயிறதே கிடையாது. உடனே என்ன பண்ணுறது, நம்ம அந்த காரியத்தை உள்ளாக நம்ம நடந்து போகிறது. அதே போல் பிசாசு இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாங்க. மன தளர்ச்சினாலும் மன சோர்வில் இருக்கிறவங்க ஈஸியாக ஏமாத்திடலாம். இதில் யாரெல்லாம் அகப்படுவாங்கன்னா, பெண்கள் அதிகமாக அகப்படுவாங்க. ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாக அகப்படுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்கள ஈஸியாக ஏமாத்திடலாம். நம்ம பாட்டியே இருக்காங்க இல்லையா, ஏவாள் பாட்டியாக இருக்காங்க இல்லையா, ஈஸியாக பெண்களை ஏமாத்திடலாம், சீக்கிரம் ஏமாந்து போடுவாங்க. அந்த மனசோர்வு இருக்கிற நேரத்தில் என்ன வேணாலும் சொல்லி கேன்வாஸ் அவங்கள வந்து அவங்க மூளையை செலவு செய்து அவங்க இருதயத்தை பக்குவப்படுத்தி அவங்கள ஏமாத்திடலாம், அவங்களும் ஏமாந்துருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த விவரங்களை, இந்த ஏமாத்துவது, நம்ம ஏமாந்து போகிறோம் வாழ்க்கையில், அதுலேருந்து என்ன பாடத்தை நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஈஜி ஒயிட் அம்மையார் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது எல்என்ஜி ஒயிட் ஜீவியமும் உபதேசங்களும் அப்படின்ற புத்தகத்தில் 2ஆம் பாகத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இன்னைக்கு ஏன் இது நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இந்த சம்பவத்தினால தான். இன்னைக்கு நம்ம யார் அப்படின்னா, காத்திருக்கக்கூடிய ஜனங்கள். யாருக்காக காத்திருக்கோம்? தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கோம். அவருடைய வருகையை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஆயத்தமாக இருக்கணும்.
அவர் எந்த நேரத்துலன்னு வருவார். நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? கிளம்பி போகணும். அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாரும் இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஆனால் அதில் உண்மையாக இருக்குமா? நம்ம ஏமாந்துட்டு தான் இருக்கோம். இன்ன வரைக்கும் ஏமாந்துட்டு இருக்கோம். பாவத்தில் விழுந்து சிக்கி தவிஞ்சு நாளைக்கு திருந்துருவான், நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி நம்ம அந்த செய்தியை செஞ்சுட்டோன்னா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இங்கே ஒரு சம்பவத்தை அவங்க சொல்கிறாங்க. அந்த புத்தகத்தில் அவங்க எல்லாமே காத்துட்டு இருந்தாங்க. 1844 எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இரண்டாம் வருகைக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கான கிடைச்ச அந்த சத்தியம் வந்து முழுமை பெறல. அதான் ஏமாந்து போனாங்க. தீர்க்க தரிசனங்கள் வந்து அங்கே என்ன பண்ணல, நிறைவேறல. அதனால அவங்க வந்து சரியா புரிஞ்சிக்கல, தீர்க்க தரிசன வசனங்களை சரியா புரிஞ்சிக்காதனால அவங்க ஏமாந்து போனாங்க. அந்த ஏமாற்றின் காரியத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பரியாசக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ஏமாந்து போன நேரத்தில் அவங்கள தவிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்கள எல்லாம் ஒன்று திரட்டி அவங்க கூட சேர்த்துக்கிட்டு அந்த பரியாசக்காரர்கள் என்ன பண்ணாங்க, ஒன்று சேர்ந்து இவங்களை எல்லாரையும் என்ன பண்ணாங்க, வஞ்சித்தாங்க. நீங்கள் எல்லாம் அப்படி இருந்தீங்களா, பார்த்தியா, வந்தாரா காடு வந்தாரா, இல்லை ஏன் பொய்யான உபதேசத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கை கொள்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, பரியாசக்காரன் இந்த வேலையை செஞ்சதே நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இவர்கள் அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, இளஞ்சி ஒயிட்டு அம்மையார் கூட இருந்தவங்க சிலவங்க என்ன பண்ணாங்க, அதை கேட்காம விசுவாசத்தை நல்லா உறுதியாக பற்றி கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய வசனத்துக்கு செவிசாய்த்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. அதற்காக நின்னாங்க. அவங்க முடிவு சமீபம் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சது. இது வந்து கொஞ்ச காலம்தான், ஆண்டவருடைய வருகை தாமதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. நாங்கள் ஆண்டவர் என்னைக்கும் நாங்கள் கைவிட மாட்டோம், ஒருவேளை ஆண்டவர் வரல அப்படின்னா ஏதோ தாமதிக்கிறாரு அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் ஆண்டவருக்காக அவருடைய வருகைக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அவங்களால உருவாக்கப்பட்ட இந்த சத்தியம், இந்த திருச்சபையில் இருக்கிற நாமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏமாந்துட்டு போயிடக்கூடாது. அதற்காகத்தான் நம்ம இது படிக்கிறோம். ஊக்கமான ஜபத்தோடனும் தீர்க்க தரிசன காலங்கள் ஆராய்ச்சி செய்கையில் தீர்க்க தரிசனத்தின் எழுத்து மேலாக வரைந்துபட்டிருந்த தாமதத்தின் பின் காலம் கவனிக்கப்படாமற் போன தப்பிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் வருகையை பற்றி ஆனந்த சந்தோஷத்தில் தரிசனம் தாமதிப்பது போன்ற காணப்பட்டதை கவனிக்கப்படாமற் போனதனால் துக்கமும் எதிர்பாராத பிரமிப்பும் உண்டா இருந்தது. என்றாலும் இப்பரீட்சையினால் உண்மையுள்ள விசுவாசிகள் சத்தியத்தில் ஸ்திரப்படவும் வெல்லப்படவும் ஏதுவாயிற்று அப்படின்னு சொல்லி அங்கே முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வசனத்தை நம்ம பற்றி கொள்ளணும். நம்ம ஏமாந்து போகக்கூடாதுன்னு பார்த்தோன்னா பற்றி கொள்ளணும். ஏன் அப்படின்னா ஆதாம் வந்து ஏமாந்து போகல, ஏவாள் தான் ஏமாந்து போனான்னு சொல்லி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஆதாம் வஞ்சிக்கப்படல, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டாள். வஞ்சிக்கப்பட்டு என்ன பண்ணா, அவள் மீறி போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு தன் கணவனுக்கும் கொடுத்து பாவத்தில் சிக்கி தவித்துட்டு இருந்ததை நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தினால் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, பூமியின் குடிகளை எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான், மோசம் போக்குவான். இன்னைக்கு மோசம் போக்கிட்டு இருக்கான், ஏமாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு எவ்வளோ பார்க்குறோம், எவ்வளோ லட்சமான ஜனங்க எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, ஒன்றுமே புரியல. எதை நோக்கி அவங்களுடைய பயணம் இருக்குது, எதற்காக அவங்க உருவாக்கப்பட்டாங்க, எதுவுமே கவனிக்கப்படுறதில்ல. அவங்க இஷ்ட போன இடத்துல போக வேண்டியதான், அவங்க நினச்சதை செய்ய வேண்டியதான், எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ண வேண்டியதான், சுகபோன வாழ்க்கையில் சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பிசாசானவனை என்ன பண்ணான், ஏமாத்திட்டு இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அந்த வழியில் நாமும் சென்று விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வசனத்துங்களாம் வேத வாக்கியங்களையும் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்மள இப்படிப்பட்ட சிந்தனையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, முறையிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வேத வசனம் நிறையா இருக்குது, என்னிலடங்கா வேத வாக்கியங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. சங்கீதக்காரன் 17:4 வசனம் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், மனுஷரின் செய்களை குறித்து நான் உம்முடைய உதலின் வாக்கினாலே துஷ்ணுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக்கொள்ளும். அந்த பிசாசனுடைய வார்த்தைகளுக்கு விளக்கமாய் என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் பேசுகிறான். நம்ம பேசுகிறோமா, நம்ம கேட்குறோமா என்பதை நம்ம யோசித்து ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். நீதிமொழிகள் 26:19 வாசித்தோம் அப்படின்னா, தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவா செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். சும்மா ஒரு வாக்கு பேசுறது, யாராச்சும் கோத்து விட்டுருது, ஏதாவது ஒரு பொய்யை பரப்பி விட்டுருது, அதுக்கப்புறம் நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கவனம் ஆடுறது, விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே பற்றிக்கிட்டு எரியும், அங்கே
பற்றிட்டு எரியும், அந்த குடும்பமே நாசமாக போகும். இப்படிப்பட்ட காரியக்குள்ளாக என்ன பண்ணுறாங்க, பிசாசு இந்தமாரி வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறதான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க. 6வது அதிகாரத்தில் 9வது வசனமும் 10வது வசனமும் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ராஜ்யத்தை யாரெல்லாம் சுதந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவனுடைய ஏமாத்துல நம்ம சிக்கி தவிக்கிற யாருமே இந்த ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக என்ன பண்ண போறது இல்லை, சுதந்திரிக்க மாட்டாங்க. என்ன சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வேசித்தனம் பண்றாங்க, விக்கிரகாராதனை செய்யறாங்க, விபச்சாரம் செய்யறாங்க, சுய புணர்ச்சி செய்யறாங்க, ஆண் புணர்ச்சி செய்யறாங்க, திருடுறாங்க, அதிகமான பொருளாசை, அப்புறம் வெறித்தனத்தை காட்டுறாங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கான். இது எல்லாம் பற்று வைக்கிறவங்க, இது எல்லாத்திலையும் ஆசைப்படுறவங்க எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் நம்மளுக்கு தெளிவாக காட்சிப்படுத்துறது. இதுக்கப்புறம் நம்ம வாஸ்தவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல சுவிசேஷம், விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதில்லை, மணவாளன் மணவாட்டிகளுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை, உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாக இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களேன்னு சொல்லி வெளிப்படுத்தின 18-23 அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்குறோம். இப்படியாக நம்மளுடைய வசனங்கள் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தெளிவுபடுத்துது. நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவருடைய வார்த்தை உண்மை என்று நம்பி நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஏமாற்றத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்முடைய வாழ்க்கை இருக்காது என்பதை நம்ம பார்க்குறோம். இல்லை அப்படின்னா எப்படியும் ஆதாம், இப்போ நம்ம இந்த தேவ புருஷர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அநேக வல்லவர்களானாங்க, சிலவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, சிலவங்க என்ன பண்ணாங்க, ரத்த சாட்சியாக மறிச்சாங்க, நீதிமான்களாக ஆக்கப்பட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருந்த சரித்திரமும் சொல்லுது, அவங்க ஒவ்வொருவரும் பிசாசனால சோதிக்கப்பட்டு விழுந்து தான் என்ன பண்ணிடுறாங்க, ஏஞ்சிருக்காங்க. அநேக காரியங்கள் நம்ம பார்க்கலாம், வேதத்திலேருந்து அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். யூதாஸ் காரியத்தை பார்க்கலாம். யூதாஸ் காரியத்தை அநேக ஆண்டவர் கூடயே பயணம் பண்ணான், ஆண்டவர் கூடயே எல்லாத்தையும் செஞ்சான், அற்புதங்களை செஞ்சான், எல்லாத்தையும் அவன் பார்த்தான், ஆண்டவர் கூடயே இருந்தான். என்ன பண்ணிட்டான், பணத்துக்காக ஏமாந்து போயிட்டான், பணத்துக்காக ஏமாந்து போயிட்டான். அதேமாரி யூதாஸ் காரியம் மட்டும் கிடையாது, வேதத்தில் படிக்கிற எல்லா புருஷர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்படிப்பட்ட சம்பவத்துக்குள்ளாக அவங்க ஏமாந்து போயிருக்காங்க. இப்போ நாமும் ஏமாந்து போவதாபடி, யாரையும் ஏமாத்தாதபடி, பிசாசம் நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கோம். என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம ஏமாற்றப்படலை, நம்ம ஏமாற்றப்படலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆலயத்துக்குள்ளாக வந்து தேவன்கிட்ட என்ன பண்ணுறோம், நம்மளே நாமே ஏமாத்திட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏமாற்றப்பட்டு இருக்கோம், ஆண்டவரை ஏமாத்துறோம், நம்மளே ஆண்டவரை ஏமாத்துறோம்னு நினச்சிட்டு நம்மளே நாமே ஏமாற்றிக்கிறோம். அதுதான் பெரிய முட்டாள்தனம். இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். நம்மளை நாமே நம்ம ஏமாத்துறோம், ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஆண்டவரை நான் ஏமாத்திட்டேன், ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்மளை நாமே என்ன பண்ணிக்கிறோம், ஏமாத்திக்கிறோம். அப்போ ஏமாற்றுறதும் ஏமாற்றப்படுறதும் இரண்டுமே பிசாசனுடைய குணங்கள் என்பதை இங்கே நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அந்த குணம் ஆண்டவர்கிட்ட எக்கார்ந்த குணம் இல்லை, முடிவு பண்ணமோ அந்த குணம் இல்லை. இது பிசாசான குணம். இந்த 2 குணத்தையும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம பரலோக ராஜ்யத்தை போக முடியாது என்பதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நம்ம எல்லாம் எதற்காக இருக்கிறோம், எதற்காக நம்ம வாழ்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லாருடைய நோக்கமும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம பரலோகம் போகணும், நம்ம ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும், நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஏன்னா நிறைய சாட்சிகளே சொல்லலாம். என்னை பற்றி ஒரு சில சாட்சி நான் சொல்கிறேன், ரொம்ப கண்ணீரோட அது கஷ்டமாக இருக்கும், அந்த சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நான் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறேன், ஓய்வு நாளுக்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு இருக்க தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது. அது அவமானம், அது அசிங்கம், அது தேவனுக்கு விரோதம் அப்படின்னு சொல்லி வேதம் என்றைக்குமே சொல்லலை. ஆண்டவருக்காக நிற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு சாட்சி சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டேன். சத்தியத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு உள்ள எல்லாரையும் நான் சத்தியத்துக்குள்ளாக அழைத்தேன், எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆனால் ஒரு போதகர் மூலமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால்,
என்னுடைய தந்தையும் என்னுடைய சகோதரனும் வழி விலைக்கு போன காரியம் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த போதகர் ஏமாத்தினார், நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். அது முழுமையாக நான் சொல்லலை. பண விஷயத்தில் அவர் என்ன பண்ணார், ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி அவர் ஏமாத்தினார். இது நிமித்தம் இந்நாள் வரைக்கும் எங்கள் அப்பா என்ன பண்ணலன்னா ஆலயத்துக்கு வருவதற்கு அவர்கிட்ட நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வராத காரணமே இதுதான். ஏன் வர மாட்டாங்க அப்படின்னா இதுதான் உண்மை இல்லை. சும்மா பேசுவாங்க, அங்கே நல்லா தான் பேசுவாங்க. வெளியில் வந்து பாருங்கள், அவங்களுடைய நடக்கையை பாருங்கள், அவங்களுடைய பேச்சை பாருங்கள், அவங்களுடைய கேரக்டரை பாருங்கள். அப்புறம் என்னங்க இருக்காங்க, உண்மையான சத்தியம் இருக்குது, உண்மையான சபைன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவதை நம்ம கவனிக்க முடியுது. அதே போல் தான் எங்கள் அப்பாவும் என் தம்பியும் உண்மையான சத்தியம் இல்லை, நல்லா பேசுகிறேன்னு சொல்லி அந்த பாஸ்டர் வந்து நல்லா தான் பேசினார், நல்லா தான் இருந்தார், என் வீட்லையே ரெண்டாங்க பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்நாள் வரையிலும் எங்கள் அப்பா ஆலயத்துக்கு வருவதற்கு சேப ஸ்கூலில் ஏஞ்சி கேள்வி கேட்பார், சேப ஸ்கூலில் பைபிள் படிப்பார். ஆனால் இந்த சம்பவத்தின் அதுக்கப்புறம் அவர் ஆலயத்துக்கு இன்னும் வரைக்கும் வரலை அப்படி என்பது மனசுக்கு வருத்தமான செய்தி. அப்போ இந்த சாட்சியோட நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நான் என் குடும்பம், என்னுடைய நண்பருங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் என்ன செய்யணும் அப்படின்னா ஏமாற்றப்படாமல் நம்ம எல்லாரும் தேவனுடைய வருகைக்காக அவங்களை ஆயத்தப்படுத்தணும், நம்மளும் ஆயத்தப்படணும் அப்படி என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேவன் கொடுத்த அந்த செய்தியை மற்ற எல்லாருக்கும் சொல்லும்படியாய், மற்ற எல்லாருக்கும் இது புரியும், நீ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்களே அப்படி என்பது எனக்கு தெரியல. நான் சொன்னது கரெக்டாக உங்களுக்கு சென்றிருக்கா, தேவன் உங்களோடு பேசினாரா என்பது நீங்கள் தான் தேவன்கிட்ட கேட்கணும். ஆனால் தேவனுடைய அந்த செய்தி சொல்லும்படியாய் தேவன் என்னை அழைத்ததுக்காக நான் தேவனுக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேவ வார்த்தையை தேவனுடைய திருச்சபையிலே நல்ல ஒரு சத்தியத்தின் அடிப்படையில் பேசின அன்பான சகோதரர் நேசன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே அருமையான தலைப்பிலே அவர்கள் பேசினார்கள், ஏமாறுவது. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகளை அனுமதிக்காதபடி ஜெபத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேத வாசத்தின் மூலமாக இந்த நாளிலே நல்ல செய்தி இந்த நாளில் கிடைத்தது. இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையின் முடிவு பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று சிறிய பாடல் புத்தகத்தில் 234வது பாடலை பாடுவோம். எந்தன் கண்மலை யானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலகீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலகீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா என் பலனானி, இல்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலை ஆளுகிற பரிசுத்தமுள்ள தேவன் உறங்குவதும் இல்லை, சினமடைவதில்லை, தூங்குவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அருமையான இந்த தாசன் மூலமாக இந்த உலகத்தையும் இந்த உலகத்திலே தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவரே சத்ருவாக பொல்லாத சத்ரு பிசாசு எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறான், எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை நம்முடைய மகன் மூலமாக சத்திய வேத வசனத்தின் மூலமாய் தூய ஆவியானவர் இந்த வேளையிலே அவர் மூலமாக நீர் திருவளம் பெற்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்புள்ள தகப்பனே, இந்த உலகம் சத்ருவான பொல்லாத ஆண்டவரே பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக அநேக துன்புறுத்தல்களை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய மத்தியிலே அவன் விதைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் எதற்கு அடிமையாயிருக்கிறோம், எதற்கு அடிமை ஆகக்கூடாது என்பதை நம்முடைய தாசன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா வாழ்வாதாரங்களையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய அடியார்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த வாழ்வாதாரத்தினுடைய அடிப்படையில் இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாய் வாழ்வதற்கு தெய்வீக வார்த்தையின் மூலமாக இந்த நாளிலே ஆண்டவரே போதிக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்த உம்முடைய மகனை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, இதே போல அநேக ஆண்டவரே வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக விதைத்து ஆண்டவரே அந்த விதை ஆண்டவரே நல்ல உள்ளங்களிலே விதைக்கப்பட்டு ஆண்டவரே நல்ல அறுவடைகளை தேவனுடைய நாம மகிமைக்காக ராட்சியத்திலே ஆண்டவரே பங்கு பெறத்தக்கதாக நீர் கிருபை புரியும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சபையில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகவீனங்கள் பலகீனங்கள் ஆண்டவரே இருக்குகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய தூய ஆவியானவர் ஆண்டவரே நீர் அனுப்பும். அப்பா, நாங்கள் எப்பொழுதும் பிசாசுக்கு இடம் கொடாதபடி என் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து அதிலே நாங்கள் நிலைத்து நிற்கிற கிருபையை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் அன்புநாதரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே மிக மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் விசேஷ கிருபையையும் இந்த நாளிலே தேவ வார்த்தையை கொண்டு வந்த தேவதாசனோடும் கேட்ட எங்களோடும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து பாதுகாத்து வழிநடக்க நம்முடைய சமூகம் இருப்பதாக. ஆமென்.